பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய சிந்தையில் நம்ம கவனமாக இருக்கணுன்ற தலைப்பில் நம்ம தியானித்து வருகிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மிலே இருக்கட்டும். பிரியமானவர்களே, 139 சங்கீதம் 23 வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நமக்கு நம்முடைய சிந்தை தேவனால் அறியப்பட்டிருக்க வேண்டும். தேவன் நம்முடைய சிந்தையை பார்க்கிறார், அதை அறிவார். நம்முடைய சிந்தைகள்லாம் எதை சிந்திக்கிறோன்னு அவருக்கு நல்லா தெரியும். எனவே தேவன் நம்மளை பார்க்கும்போது, நம்முடைய சிந்தைகளை பார்க்கும்போது அந்த சிந்தை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எப்போதும் கவனம் வைக்கணும். நேற்று தினத்தில் இருமாப்பு சிந்தை நமக்குள்ளே வந்துடவே கூடாது. இருமாப்பான சிந்தை ஐஸ்வர்யம் பெருக பெருக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே உங்களுடைய தவறான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே வச்சிடக்கூடாதுன்றதை நேற்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கி இன்னொரு சிந்தையை குறித்து வேதத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 2 சங்கீதத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 2 சங்கீதம் 1 வசனம், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அதாவது அந்த சிந்திக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய இந்திய தேசத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், போட்டுட்ருக்கிற அந்த பிளாட், அதாவது அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா விருதா காரியம். ஆனால் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய். ஏன்னா இந்த 2 சங்கீதம் அதை தான் சொல்லுது. 2 வசனத்தை பாருங்களேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. அப்போ தேவன் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் சிந்திக்கிற எந்த சிந்தையும், அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாய் சிந்திக்கிற எந்த சிந்தையும் விருதா. இங்கே வாசிக்கிற 2 வசனத்தில் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு என்று சிங்குலரில் இருக்குது. அப்போது இது மேசியாவின் சங்கீதம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த 2வது வசனத்தில் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட வசனம். தேவனுக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் 41 அதிகாரம் ஏசாயா, 61 அதிகாரம் ஏசாயா, லூக்கா 4 அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 இந்த வசனத்தெல்லாம் பார்த்திங்கன்னா, அப்போது இவங்க ஜனங்கள் எழுந்து விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்களாம். தேவனுக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் சிந்திக்கிற சிந்தைகள் விருதா. விருதா. இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி இதோட கூட அவர் சாப்டரை முடிச்சிடலான்னு நினச்சி சிந்திச்சாங்க, போட்டாங்க, சூழ்ச்சி பண்ணாங்க. கடைசியில் அது நின்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தோற்று போனது. அவரை கல்லறையில் வச்சு அதோட அவரை சீல் படிலாம் நினச்சாங்க. ஆனால் அவரோ 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, அந்த காவலாளிகள்லாம் செத்தவர்களைப் போல விழுந்து கிடந்தார்களாம். ஏன்னா அவருக்கு விரோதமாக போடுற எந்த பிளானும், அவருடையவர்களுக்கு விரோதமாய் போடுகிற எந்த பிளானும், எந்த சூழ்ச்சியும் அது அபத்தமாகும். மறந்துடாதீங்க. ஐயோ, எனக்கு விரோதமாக பயங்கரமாக சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதை குறித்து யோசிக்காதீங்க. சூழ்ச்சி பண்ணுவதைப் போல இருக்கலாம், ஆனால் அது நிற்காது. ஆமேன், அது நிற்காது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சூழ்ச்சிகளையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவர் நகைப்பாராம். அதுதான் வாசிக்கிறோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். 2வது கலங்க பண்ணுவார். 3வது வெட்கப்படுத்துவார். இந்த 3ம் 2 சங்கீதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற 3 மேன்மையான காரியங்கள். உங்களுக்கு விரோதமாக போடுற எந்த சூழ்ச்சிகளும் திட்டங்களும் இதெல்லாத்தையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது நிற்காது, அது நிற்காது, அது நிற்காது, ஒரு நாளும் அது நிற்காது. எனவே நீங்கள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுங்க. ஆனால் ஒரு காரியத்தை எப்போதும் நினைக்கணும், நமக்குள்ளே கூட அதை மாதிரி தேவையில்லாத சூழ்ச்சிகளும் தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தைகளும் வந்துடவே கூடாது. தேவையில்லாத சிந்தைகளை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. கவனமாக இருங்க. ரோமர்கள் நிருபம் 14 அதிகாரம் 4 வசனம், மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்?
மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் அடுத்த பகுதி பாருங்களேன். அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ரொம்ப சாதாரணமாக என்ன ஊழியக்காரர்கள் என்ன செய்தாலும் அதை யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறதுக்கும் அதை கவனித்து அதுக்கு ஒரு லைக்கை போட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களும் ஏராளமானவர் எழும்பிட்டாங்க. என்ன சூழ்ச்சி பண்ணாலும் என்ன திட்டம் போட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் அது வேலைக்கு ஆகாது. காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்துருக்க பெரிய சுதந்திரம். அப்போது ஊழியக்காரர்கள் தவறு செய்தால் நம்ம பேசக்கூடாதா அப்படின்னா வேதத்தில் அதுக்கு ஒரு சில சட்டங்கள் இருக்கிறது. அதுக்கு சில ஒழுங்கு முறைகள் இருக்குது. என்னென்னா, யார் தவறு செய்தார்களோ, அதாவது உபதேச தவறுகள் எப்பவுமே கவனிக்கணும். உபதேச தவறுகள் பிழைகள் வரும்பொழுது நேரடியாய் நம்ம பார்த்து அவர்களோட கூட இந்த உபதேசம் வேதம் இப்படி சொல்லுது அப்படின்னு பேசணும். இரண்டாவதாக சபையின் தலைவர்களுக்கு மூப்பர்களுக்கு அதை தெரியப்படுத்தணும். மூன்றாவது தான் அதை நம்ம சபையாருக்கு அறிவிக்கணும். ஆனால் அதுவும் கூட ஒரு நாளும் அது புறஜாதிகள் மகிழத்தக்கதாய் பிசாசுக்கு கொண்டாட்டமாய் தேவன் வெட்கப்படுகிற அளவுக்கு தேவனுக்கு வெட்கத்தை கொடுத்துருகிற, தேவனை துக்கப்படுத்துகிற, தேவன் நாமத்தை தூஷிக்கிற இந்த காரியத்தை ஒரு நாள் நம்ம செஞ்சிடக்கூடாது. அதில் நம்ம எப்போதும் கவனமாக இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அவர்களுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய ஒருவேளை சக மனிதர்களை நாம் உலகத்திற்கு நம்ம ஒருவேளை காண்பித்து கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு போர்வையில் தேவ நாமம் தூஷிக்கப்படுமான்றதை நீங்கள் பார்க்கணும். தேவ நாமம் தூஷிக்கப்பட்டால் ஒரு நாள் நம்ம அதை செஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் விருதா காரியம். நான் அடிக்கடி யோசிப்பேன், இதை செய்கிறதுனால அவங்க மனம் திரும்புவாங்களா அப்படின்னா திருந்த மாட்டாங்க. இதை செய்கிறதுனால நம்ம நேராக கூப்பிட்டு பேசுங்க, தப்பில்லை. அவர்களோடு கூட பேசுங்க, சபைக்கு தெரியப்படுத்துங்க. ஆனால் ஒரு நாளும் ஊரார் உலகத்தார் அதை பார்த்து தேவனை தூஷிக்கிற அளவுக்கு நடந்துடக்கூடாது. ஒரு காலத்தில் தேவ ஊழியர்களை அல்லது கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை சினிமாக்காரங்க எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க, அதை தொட மாட்டாங்க. ஆனால் சினிமாக்களில் கூட இன்றைக்கு கீழ்த்தரமாய் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ அனுபவங்களையும் பேசுகிற அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, நாம் பல நேரங்களிலே விருதா காரியத்தை சிந்தித்து செய்து தேவ நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாயிட்டோம். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், எப்படிப்பட்ட தூஷிக்கிற காரியங்களை நீங்கள் பார்க்கிறத கூட அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுவார். அப்படி ஒரு கேள்விப்படுறீங்க, ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், தகப்பனே இப்படி நடக்குது, இதனால கிறிஸ்தவம் கண்டிப்பாக தூஷிக்கப்படுமே அப்படின்னு அந்த ஆதங்கத்தை தேவன்கிட்ட தெரியப்படுத்துங்க. நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தாமல், தேவன்கிட்ட பேசாமல், உங்கள் உறவு கர்த்தரோடு இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக ஏதோ ஒரு காரியத்தை பேசுகிறதும் செய்கிறதும் சில நேரம் பார்த்திங்கன்னா அது உண்மை இல்லாமல் இருக்கும். அப்படி உண்மை இல்லாத காரியங்களை பேசி யாருக்கு என்ன பிரயோஜனம்? விருதா காரியம். உண்மை இருக்காது. அதில் என்ன கருத்து, என்ன உண்மை? நீங்கள் நேராக உட்காருங்க, நேராக பேசுங்க. பாருங்கள், தானியேலுக்கு விரோதமாக போட்ட சூழ்ச்சி, தானியேல் 6:4 என்ன? அவனை எப்படியாகிலும், ஏன்னா அவன் கர்த்தரோடு இருக்கிறான், அவனை எப்படியாகிலும் வெட்கப்படுத்தணும்னு போட்ட பிளான் நின்றுச்சா? விருதா காரியம். நீங்கள் சிந்திக்கும்போது இதை யோசித்துக்கோங்க. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக நீங்கள் எந்த காரியத்தை சூழ்ச்சி செய்தாலும், திட்டம் போட்டாலும் அது விருதா. அப்படி விருதா காரியம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உடனே மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரோடு கூட இன்றைக்கி திரும்ப ஒப்புரவாயிருங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை நான் சொல்லிடுறேன். ரோமர்கள் இந்த நிருபம் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் விருதா காரியத்தை சிந்திச்சிடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்தாலும் அது உங்கள் நாமத்தை தூஷிக்கிற மாதிரி இருந்தால், உங்கள் நாமத்துக்கு அது ஆண்டவரே மதிப்பை குறைக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் ஒரு நாளும் அதில் கவனம் செலுத்திடக்கூடாது.
ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையாய் ஓட, கவனமாய் ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. தாழ்த்தி உமது கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். விருதா காரியத்தை சிந்தித்து உங்களை துக்கப்படுத்திடக்கூடாது. ஆண்டவருடைய கிருபையில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.